நம்மளோட செகண்ட் பிக்கப் பார்த்திங்கன்னா பிக்கப் பண்ண போயிட்டுருக்கோம். ஸோ இது பக்கத்துலேன்றதுனால சரி ஓகே பண்ணியிருக்கேன். ஏன்னா முன்னாடி பார்த்திங்கன்னா ரொம்ப தூரம் விழுந்தது. பட் இந்த மலை ஈரத்தில் பார்த்திங்கன்னா ரேப்பிடோ என்ன பண்ணாலும் அவனோட கமிஷனை கரெக்டாக எடுத்துக்குவேன். அதே மாதிரி மழை பெய்யுது அப்படின்னா எக்ஸ்ட்ராவும் தர மாட்டான். என்ன நம்ம நார்மல் டேஸில் என்ன ஓட்டுறோமோ அதே மாதிரி தான் இப்போவும் தருவான். இப்போ கஸ்டமர்கிட்ட வந்து ஏதாவது வாங்கினா மட்டும்தான் அவன் வந்து கரெக்டாக நமக்கும் அதுவும் கஸ்டமர் ஒரு 8 ரூபா அதிகமாக பே பண்ணுறாங்க, 10 ரூபா அதிகமாக பே பண்ணுறாங்கன்னா அதையும் பார்த்திங்கன்னா அவனே எடுத்துப்பான், நமக்கு கொடுக்க மாட்டான். கஸ்டமர் எக்ஸ்ட்ரா பேன்னு போட்டு இது யாருக்கு ரேப்பிடோக்கு தான் பே பண்ணான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் எடுத்துப்பான், நமக்கு ஒன்றும் தர மாட்டான். சரி, நம்ம அடுத்த ரைடுக்கு ஸ்டார்ட் ஆயாச்சு. அங்கே போயிட்டு உங்களுக்கு நெக்ஸ்ட்டு பிக்கப் பண்ணி ட்ராப் பண்ணிவிட்டு உங்களுக்கு சொல்கிறேன். போன ஃபஸ்ட் ஆர்டருக்கு பார்த்திங்கன்னா 77 ரூபா வந்தது நமக்கு. ஸோ அவனோட கமிஷன் போக நமக்கு எப்படியும் பார்த்திங்கன்னா ஒரு 45 ரூபா கிடச்சிருக்கு. அவனோட கணக்கு 77 ரூபாய்க்கு எப்படியும் ஒரு 23 ரூபா அந்த ரேஞ்சு எடுப்பான்னு நினைக்கிறேன். ஏன்னா 13% டேக்ஸு, அது இல்லாமல் ஹேண்ட்லிங் ஃபீ தனி, ஜிஎஸ்டி இது எல்லாமே போடுவான். எல்லாமே போட்டு எடுத்துகிட்டு தான் நமக்கு பேலன்ஸ் அமௌண்ட் தருவான். ஸோ நம்ம கைக்கு ஒரு 50 ரூபா கிடச்சிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 77 ரூபாவில் ஒரு 50 ரூபா நம்ம கைக்கு வந்து கிடச்சிருக்கும். இது அடுத்த ஆர்டருக்கு எவ்வளோ கொடுக்குறான்னு பார்க்கலாம். ஸோ பிக்கப்பே பார்த்திங்கன்னா 2 கிலோமீட்டருக்கு மேலே பிக்கப் பண்ண போயிட்டுருக்கேன். ஸோ என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். ஸோ கஸ்டமருக்கு கூப்பிட்டு பேசுவோம், என்ன சொல்கிறாருன்னு பார்ப்போம், எங்கே இருக்காருன்ட்டு. ஹலோ சார், ரேப்பிடுவாங்க லொக்கேஷன்லேயே தான் இருக்கீங்களா? இல்லைங்க சார், நான் வந்துட்டுருக்கேன். லொக்கேஷன் கரெக்டானு கேட்குறதுக்கு தான் சார் கூப்பிட்டேன். லொக்கேஷன் சார் நான் இந்த பக்கம், ஆமாம் அது உள்ளே தூந்து வந்துட்டுருக்கேன் சார். வெளியில் அந்த பக்கம் வர முடியாது சார், ஃபுல்லாக டிராஃபிக்காக இருக்குது. அந்த வழியில் வர முடியாது. இந்த ஊருக்குள்ளே வந்துட்டுருக்கேன் சார். ஓகே ஓகே. கேடிஎம் சார், டிசி. ஆமாம், ஓகேங்க சார். ஓகேங்க சார். வண்டி எல்லோ கலர் லைட் ஏறிங்க சார், வந்ததுன்னா கொஞ்சம் அப்படியே இது பண்ணுங்கள். ஓகேங்க சார். ஓகே, தேங்க்யூ. ஸோ கஸ்டமர்கிட்ட பார்த்தீங்கன்னா பேசியாச்சு. என்னென்னா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா டிராஃபிக்கை நீங்கள் பார்த்துருப்பீங்க முன்னாடியே. அந்த டிராஃபிக்கை பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு போடுறேன், இங்கே பாருங்கள் எவ்வளோ தண்ணி நிற்கிதுன்னு சொல்லிட்டு. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ தண்ணி பாருங்கள். இது வந்து ஊருக்குள்ளே இருக்குது, பரவாயில்ல, எங்கேயும் தண்ணி போகிறதுக்கு வழி இல்லை. அதனால் பார்த்திங்கன்னா தண்ணி நிற்கிதுன்னு சொல்லலாம். இதுவே பார்த்திங்கன்னா அந்த மெயின் ரோட்டில் தண்ணி நிற்கிதுங்க. பக்கத்தில் குளம் இருக்குது, குளத்துக்கு பக்கத்தில் தண்ணி நிற்கிது. என்ன பண்ணுறது, அதை என்னென்னு சொல்ல நம்ம. அதை வெட்டி ஒரு ஹோல்ஸ் போட்டுட்டு இருந்தாங்கன்னா அதுவே பார்த்திங்கன்னா இதுக்குள்ளே போயிருக்கு, குளத்துக்குள்ளே தண்ணி போயிருக்கும். ஆனால் குளத்துக்கு மேலே தண்ணி நிற்கிதுன்னா பார்த்துக்கோங்க எந்த அளவுக்கு நம்ம ஊரில் வந்து ரோடு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ரோடு பிரச்சனை இல்லைங்க. இது வந்து ஒரு ஊருக்குள்ளே வரோம், ஒரு ரியல் எஸ்டேட் போட்டிருப்பாங்க. அந்த ரியல் எஸ்டேட்டில் இருந்து இந்த மாதிரி ரோடு போட்டு கொடுக்காமல் இருக்குது. இது வந்து காமன். ஸோ இவங்க வந்து ரியல் எஸ்டேட்டில் ரோடு போடாமல் அது முன்னாடியே பார்த்திங்கன்னா இதெல்லாம் சேல் பண்ணிட்டு போயிட்டாங்க. அதனால் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு வைங்க. கவர்மெண்ட் நினச்சா போடலாம், ஆனால் அதுவும் போட மாட்டாங்க. ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம மலையில் பார்த்திங்கன்னா வண்டி ஓடிட்டுருக்கோம். ஸோ அதுதான் மெயினு. ஆஹா, எல்லோ லைட்டுக்கு பதிலாக ஒயிட் லைட்டு ஏறிது. என்ன ஆச்சுன்னு தெரியல. என் வண்டி பாருங்கள் மக்கர் பண்ணிகிட்ருக்கு. எல்லோ லைட்டுக்கு பதிலாக ஒயிட் லைட் எரிஞ்சிட்ருக்கு. கனெக்ஷன் ப்ராப்ளங்க, என்ன பண்ணுறது. சேத்துக்குள்ளெல்லாம் வண்டி போயிட்டுருக்கு. வண்டி நாஸ்தி ஆகுதுங்க. மலையிலெல்லாம் ஓட்டவே கூடாதுன்னு நினைச்சேன், பட் ஆனால் ஓட்ட வச்சுருக்கு. ஒரு டிராஃபிக்கு பயந்து எப்படியெல்லாம் போக வேண்டியிருக்கு பார்த்தீங்களா. நான் அதுலேயே மாறி வந்துட்டேன்னா கரெக்டாக போயிட்டுருக்கு. 40 மீட்டரில் யூ டர்னா, 40 மீட்டரில் எதிராக யூ டர்னு. ஓ ஐ சி, இந்த யூ டர்ன். ஓகே,
ரைட்டு நமக்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கி சகுனம் சரியில்லை. எப்போவுமே நான் ஈவினிங் டைம் ஓட்டவே மாட்டேங்க. ஏன் அப்படின்னா ஃபுல்லாக டிராஃபிக்காக இருக்கும். நம்ம ஓட்டுறதுக்கும் பார்த்திங்கன்னா பெட்ரோலுக்குமே கரெக்டாக இருக்கும். இதுவே நம்ம கொஞ்சம் அந்த டிராஃபிக் இல்லாத டைமில் ஓட்டினோம் அப்படின்னா கொஞ்சம் நமக்கு பணம் வந்து கையில் நிற்குங்க. நான் அப்படி தான் ஓட்டிகிட்ருந்தேன். சரி இன்றைக்கி மழை கொஞ்சம் நிறைய பெஞ்சிங்கனால என்னாச்சு அப்படின்னா பெருசாக கேபு வந்து புக் பண்ணி பார்த்தேன். கேபு நோ கேபுன்னு வந்துருக்கு. ஸோ ஷார்ட் பிக்கப்புக்கு பார்த்திங்கன்னா கேபு வர்றதில்லைங்க. லாங் பிக்கப்புக்கு மட்டும்தான் பார்த்திங்கன்னா கேப் போட்டிருந்தோம். ஸோ அந்த ஒரு ரீசனுக்காண்டி பார்த்திங்கன்னா நான் வந்து முன்னாடி சரி ஓட்டணும்னா கொஞ்சம் ஆர்டர் டக்குன்னு கிடைக்கும் மலை ஏறத்துக்கு அப்படின்னு நினச்சேன். ஆனால் இப்படியெல்லாம் வந்து சதப்புன்னு நான் நினச்சி கூட பார்க்கல. ஃபஸ்ட்டு ஆர்டர் வந்து ட்ராப் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணுறேன். அடுத்த ஆர்டர் விழுந்துதுங்க. எனக்கு அடுத்த ஆர்டர் பார்த்திங்கன்னா ரொம்ப லாங்காக விழுந்தது. பட் பைசாவும் பார்த்திங்கன்னா நல்லா கிடச்சிருக்கும். பட் ஏன் அப்படின்னா அந்த டிராஃபிக்கில் போகிறதுக்குள்ளே நம்ம நூடுல்ஸ் ஆயிடும். அந்த ஒரு ரீசனுக்காண்டி தான் அதை வந்து பார்த்திங்கன்னா நான் பிக் பண்ணவே இல்லை. அதை ஸ்கிப் பண்ணிவிட்டு அடுத்த ஆர்டர் பார்த்திங்கன்னா பக்கம்தான் வந்துச்சு. ட்ராப்பும் பக்கம்தான், பிக்கப்பும் பக்கம்தான். ஸோ அதனால் பக்கமாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை, நம்ம ட்ராப் பண்ணிவிட்டு கம்மியான அமௌண்ட்டு வாங்கிக்கலாம் அப்படின்ற ஒரு ரீசனுக்காண்டி தான் நான் ஓகே பண்ணி லைட்டாக திரும்பினேன். சேத்துக்குள்ளே காலை விட்டு மழை ஏற்று அதுவும் சடானாக திரும்பவும் கூடாது, இது பண்ணக்கூடாதுங்க. நான் வந்து அதுக்கு திரும்பிட்டேன். ஏன்னா நல்ல வேலை விழுந்திருக்கேன், உழுகலை. ஸோ இங்கே பாருங்க, இந்த மாதிரி ஏரியாலெலாம் வண்டி ஓட்டிகிட்டு வந்தால் கொஞ்சம் பார்த்து ஜாக்கிரதையாக ஓட்டணுங்க. ரைட்ரா எங்கேயோ கொண்டு வந்துட்டுருச்சுங்க. இந்த கூகுள் மாத்தாச்சி இருக்குது பாருங்கள். கூகுள் மாத்தாச்சியை பொறுத்த வரைக்கும் அவனுக்கு எங்கெல்லாம் வழி அவனுக்கு தெரியுமோ அங்கெல்லாம் வெளியே போட்டு விட்டு நம்மளை சாவடிக்கும். ஸோ ஆஃப் ரோடு ஓட்டின ஒரு எக்ஸ்பீரியன்ஸு இதிலே கிடச்சிட்ருங்க. அப்போ ஆஃப் ரோடு ஓட்டலையடான்னு பார்த்தேன். இன்றைக்கி ஆஃப் ரோடும் ஓட்டியாச்சு. அந்த சேத்துல சகதியில் விழுந்து வந்துட்டுக்குள்ளே போதும் ஆயிடுச்சுங்க. எங்கேயோ காட்டுது, இங்கே தான் காட்டுது 5th ஸ்ட்ரீட்டு. ஏதோ லூஸ் கனெக்ஷன் நினைக்கிறேன். லைட்டில் வந்து லூஸ் கனெக்ஷன் ஆகிருக்கு. சரி இருக்கட்டும். இந்த பக்கம் இருக்கு, அந்த பக்கம் போகணுமா? சரி, இந்த பக்கம் வழியே இல்லையே. ரிட்டன் வந்து அதில் தான் போயிட்டு வரணும். டிராஃபிக் பாப்பா பயங்கரமான டிராஃபிக் இருக்குது. நம்ம நுங்கு சாப்பிட்டோம், ஞாபகம் இருக்கா? அங்கே இருக்கிறேன். அங்கே இருக்கேன் நான் இப்போது. ஆனால் அங்கே மேலே ஏற முடியாமல் நின்றுட்டுருக்கேன் பாப்பா. செம்ம டிராஃபிக்காக இருக்குது. ஆமாம், சரி மழை டைமு இதாக இருக்குன்னு பார்த்தா அதுக்கு தான் பாப்பா நான் இந்த 10 மணிக்கு மேலே ஓட்டுறது. 10 மணிக்கு மேலே இந்த டிராஃபிக்கே இருக்காது. நான் அப்பவும் நினச்சேன் ஆன் பண்ண வேணான்ட்டு. சரி ஓட்டுறாங்க. ஆமாம் ஆம்புலன்ஸ் வேறு எனக்கு இடையில எங்கிட்டு போகிறது. ஆம்புலன்ஸ் வேறு ஏது ஏன் தலைவா பைக்கு போவே இடம் இல்லை.
ஆ